sleeve and cotter joint. This joint is used to connect two round rods to transmit load. It has the hollow cylindrical sleeve. The rod ends are made slightly larger in diameter. The rods are inserted in the sleeve so that the inner ends butt at the center of the sleeve. The slots taken in the sleeve and the rods exactly align at this position. The cotters are now driven into the slots. The clearances are so provided that the cotters pull the rod inward and give a tight joint. Also, the clearances enable easy dismantle of the parts. Assalamu alaikum friends. I am Adam Saibu, lecturer in mechanical department. So இன்னைக்கு நம்ம வரைய போறது sleeve and cotter joint. அந்த படம் தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கோம் பார்ட் டிராயிங். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஸ்லீவு, ராடு அண்டு காட்டர். இது மூணுத்தையும் அசம்பிள் பண்ணி எப்படி வரையுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெண்டாவது பார்ட்டானா ஸ்லீவ் வரைவோம் நம்ம. ஸோ ஸ்லீவில் ஒரு ரெக்டாங்கிள் மாரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 166. இதோட டயாமீட்டர் வந்து 60 கொடுத்துருக்காங்க, 60. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். டயாமீட்டர் 60 கொடுத்துருக்கிறதுனால இங்கேருந்து 30, இங்கேருந்து 30, டோட்டல் 60. அதே போல் லென்த் வந்து 166 கொடுத்துருக்காங்க. 166னால் 160, 165, 166 இது மட்டும் வருது. ஸோ 166 வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவில் ஒரு ஹோல் ட்ரில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோலோட டயாமீட்டர் 30 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். mm இங்கேருந்து 15 mm எடுத்துக்கணும். அதேமாதிரி இங்கேருந்து 15 mm. மேலே செக்ஷன் பண்ணி காமிக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே டார்க்காக வரைஞ்சிட்டேன் லைனாக. அடுத்ததாக இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டர் வந்து இந்த இடத்துல உட்காரும். அதனால் இது வெர்டிக்கல் லைனு, இது வந்து டேப்பர் லைனு. ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து 25 mm தூரத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து 25 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு லைன். அதே போல் இந்த சைடு இங்கேருந்து 25 வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 37 mm தூரத்தில் ஒரு டேப்பர் லைன் வந்திருக்கு. ஸோ இந்த டேப்பர் வேல்யூ வந்து 1:30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இதோட லென்த் வந்து இது வந்து 30 mm டெப்த்து போனால் 1 mm வந்து இதோட விட்த்து குறையும். ஸோ இப்போ 37 இருக்குது இங்கே. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35 ஆகிடும். ஏன் அப்படின்னா இதோட டோட்டல் டயாமீட்டர் வந்து 60 mm கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இங்கே 60 mm கீழே போனால் 2 mm குறைஞ்சிரும். 30 mmக்கு 1 mm குறையும். அப்போ வந்து 60 mmக்கு 2 mm குறைஞ்சிரும். அதனால் இங்கே 37 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 35 இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து 37 மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து 35 மார்க் பண்ணுறேன். இந்த 2 டாட்டையும் சேர்த்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிடறேன்.
அதே போல் இந்த சைடும். ஸோ இங்கே 37, இங்கே 35, இந்த டிஸ்டன்ஸ் 35. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஆல் அன்மென்ஷன்டு ஃபில்லட் அண்ட் ரவுண்ட் ரெடி 3 mm கொடுத்ததுனால இந்த ரவுண்ட் ரேடியஸ் வந்து நம்ம 3 mm எடுத்துக்கலாம். ஸோ 4 கார்னர்ஸையும் நீங்கள் ஃபில்லட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வரைஞ்சது போலவே நம்ம டாப் வியூலையும் வரையணும். அதனால் மேலேருந்து லைன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. இங்கேருந்து 30 mm ஒரு லைன் போடுறேன். இங்கேருந்து 60 mm இன்னொன்று லைனு. இங்கேருந்து 15 mm ஒரு டாட்டர் லைனு. டாப் வியூ நம்ம செக்ஷன் பண்ணாமல் வரைய போகிறோம். அதனால் இங்கே டாட்டர் லைன் வரையணும். அதேமாதிரி இங்கேருந்து 15 mm, டோட்டல் 30 ஆகிடும். இங்கே ஃபில்லட் பண்ணிங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ராடு வரையலாம். ஸோ இந்த ராடோட லென்த் வந்து 86 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதோட டயாமீட்டர் வந்து 30 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராடு கரெக்டாக எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதோட 30 mm லைன் வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்குது. அதனால் இந்த லென்த் 86 இருக்கு இல்லையா, இது மட்டும் வரைஞ்சால் போதும். ஸோ ஸ்லீவோட டோட்டல் லென்த் வந்து 166 இருக்குது. அதில் பாதி எடுத்து அப்படின்னா 83 mm வரும். ஸோ இதான் வந்து ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டு. இதில் ஒரு லைன் போட்டுங்க ரஃபாக. ஸோ இதுலேருந்து நம்ம 86 mm கால்குலேட் பண்ணிக்கலாம். 86 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஒரு 3 mm வெளியில் வரும். இங்கேருந்து இது மட்டும் 86 mm வரும். ஒரு 3 mm வெளியில் வந்து நிற்கும். ஆக்சுவலாக ராடு வந்து ரெண்டு நம்பர்ஸ் இருக்கும். அதனால் இங்கேயும் வரைஞ்சிக்கலாம். இந்த சைடும் வரும் 86. ஸோ அடுத்ததான் இந்த டயாமீட்டர் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல, நம்ம ஒரு 18 எடுத்துக்கலாம். இல்லை 15 எடுத்துப்போம். இங்கேருந்து 15 mm மார்க் பண்ணிங்க. இதோட டயாமீட்டர் 25 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு 12.5, இந்த சைடு 12.5, மொத்தம் 25 வந்துடும்.
அதே போல் இந்த சைடும் செய்யுங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 12.5, இது 25, இங்கேருந்து 25 mm வரும். ஸோ இங்கே ஷாஃப்ட்டு கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்தமாரி ஒரு ஆர்க் வரைஞ்சிங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க. சாம்ஃபர் வந்து 2 × 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கேயும் வரும். இங்கேருந்து 2 mm ஒரு லைன் போட்டுங்க. அதேமாரி இந்த சைடும் 2 mm ஒரு லைன் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிராஃப்டரை 45 டிகிரி டில் பண்ணிக்கிட்டு இது போல் வரைஞ்சிருங்க. ஸோ இங்கே எப்படி வரைஞ்சோமோ அதே போல் டாப் வியூலையும் நம்ம வரையணும். ஸோ டாப் வியூவில் இதே போல் ராடு வரைஞ்சிட்டேன். டாட்டர் லைனில் வரைஞ்சிருக்கேன், ஏன்னா வந்து இன்விசிபிளாக இருக்கும். அதேமாரி இந்த போர்ஷன்லாம் டார்க்காக இருக்கும், ஏன்னா ஸ்லீவ் அவுட் வெளியில் வந்துருச்சு இல்லையா, அதனால் இந்த போர்ஷன்லாம் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும். அடுத்ததாக நம்ம வரைய போகிறது காட்டர். ஸோ காட்டரோட ஓவரால் ஹைட் வந்து 88 இதோட விட்த் வந்து இங்கே 34.8 இந்த லைன் வந்து டேப்பர் வலி, இது வந்து 1:30 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ராடில் வந்து இந்த 2 லைன் வரையாம விட்டாச்சு, அதை வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே ஒரு டாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க, இந்த எட்ஜிலேருந்து 25 mm இருக்குது. அதே போல் இங்கே ஒரு டேப்பர் லைன் கொடுத்துருக்காங்க, இது வந்து 36.5 mm இருக்குது இங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த லைன் வரைஞ்சிட்டேன், இங்கேருந்து 25 mm. அதே போல் இங்கேருந்து 25 mm இந்த பாயிண்ட்லேருந்து. அடுத்தது டேப்பர் லைன் இந்த பாயிண்ட்லேருந்து 36.5, இங்கேருந்து 36.5. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 35.5 ஆகிடும், ஏன்னா டேப்பராக இருக்கிறதுனால 1 mm குறைஞ்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும் 30 mm, அதனால் டேப்பர் வேல்யூ 1:30 இருக்கிறதுனால இந்த லெங்க்த்து 30 mm வந்தால் 1 mm குறைஞ்சிரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து 36.5 இந்த லெங்க்த் வந்து 35.5 நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஸ்கேலால் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கேருந்து 36.5, இங்கேருந்து 35.5, ஸோ அடுத்ததாக காட்டர் வரையலாம். காட்டரோட இந்த லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இதோட ஹைட் வந்து 88 கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டரோட இந்த லைன் வந்து எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னா இந்த லைனோட அலைன் ஆகிடும். ஸோ டோட்டல் ஹைட் வந்து 88 கொடுத்துருக்கிறதுனால இங்கேருந்து 44 வரைஞ்சிக்கிறேன் நான். அதே போல் மேலே 44, அதாவது 88 வந்துடும். ஸோ இங்கேருந்து 44, இங்கேருந்து 44. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 34.5 கொடுத்துருக்காங்க. 34.5னா இதுக்கிட்ட வருது. இங்கே ரஃபாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லைன் டேப்பர் வழி 1:30 கொடுத்துருக்காதுங்க. ஸோ நம்ம வந்து 88 mmக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதை விட இந்த லைனை வந்து நம்ம 90 mmன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா அங்கேருந்து ஒரு
3 mm கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா 30க்கு 1 mm குறைஞ்சா 90க்கு 3 mm குறையும். அதனால் வந்து இந்த லைனை நான் 90 mm குறைஞ்சிக்க போகிறேன். mm இங்கே வருது. ஸோ இங்கேருந்து நம்ம 31.5 மார்க் பண்ணணும். 31.5 ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 34.5 இருக்குது. இது வந்து நான் 90 mm ஒரு 2 mm எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட டோட்டல் ஹைட் 88 தான். அதில் ஒரு 2 mm எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ 90 mm ஆகிடுச்சு இந்த ஹைட்டு. ஸோ 90 mmக்கு 3 mm குறையும். அப்போ இங்கே 34.5 இருந்தால் இங்கே 31.5 வரும். அதனால தான் இங்கே 31.5ல் ஒரு புள்ளி குத்திட்டேன். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக இந்த ஆக்சுவலாக இந்த ராடோட இந்த இன்க்ளைன் லைனோட மேட்ச் ஆகணும். ஸோ வரைஞ்சிட்டு இந்த 2 mm எக்ஸ்ட்ரா வரணும்ல, அந்த லைனை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அது தேவையில்லை. நம்ம ஸோ இந்த ஆர்க்குக்கு நான் ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்க்கோட ரேடியஸ்லாம் கொடுக்கல அவங்க. இந்த ஆர்க்கோட ரேடியஸ் அவங்க கொடுக்கல. அதனால் நம்மளே ஒரு ஆர்க்கு ரேடியஸ் அசியூம் பண்ணி வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இங்கே வரைஞ்சது போலவே நம்ம இங்கேயும் வரையணும். ஸோ இதே போல் ஒரு காட்டர் வந்து மிரர் இமேஜ் எடுத்தாப்பில் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த சைடு வரைஞ்சிருக்கேன். ஸோ அடுத்ததாக இந்த காட்டரோட டாப்பையும் நம்ம வரையணும். ஸோ காட்டரோட டாப்பையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட விட்த் வந்து 7.5னும் இந்த கேப்பை 2 ஆர்க்குக்கு பிட்வீன் கேப் வந்து 2.5னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வரைய போகிறோம் டாப்பியில். ஸோ டாப்பிக்கு லைன் மேலேருந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. இந்த பாயிண்ட்லேருந்து லைன் ப்ரொஜெக்ட் பண்ணணும். 7.5 அதில் பாதி 3.75. ஸோ இங்கேருந்து 3.75 அப்ராக்சிமேட்டாக 4 mm எடுத்துங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 3.75 3.75 டோட்டல் வந்து 7.5 வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செமி சர்க்கிள் வரையணும். ப்ரோ சர்க்கிளில் 8 mm டயாமீட்டரோ இல்லை 7 mm டயாமீட்டரோ எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா 7.5 mmல ப்ரோ சர்க்கிளில் டயாமீட்டர் இருக்காது. அதனால் நான் வந்து 7 mm டயாமீட்டர் 7 mm சர்க்கிள் டயாமீட்டர் வச்சு 2 செமி சர்க்கிள் வரைகிறேன். அடுத்ததாக இங்கே 2 ஆர்க் வரையணும். 2 ஆர்க்குக்கு இடைப்பட்ட கேப் வந்து 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிங்க. இதில் 3.5ல் மிட் பாயிண்ட் வந்து 1.75 இதுக்கிட்ட வருது. இங்கேருந்து ஒரு 1.25 ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக ரஃபாக ஒரு லைன் போட்டுங்க. அதே போல் மேலேயும் ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக 1 mm விட கொஞ்சம் அதிகமாக ஒரு லைன் போட்டுங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இது 3 கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் வரையணும். நான் வந்து என்னோடய ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி அந்த ஆர்க் வரைய போகிறேன். ஓரளவு மேட்ச் ஆகும் எனக்கு. அதே போல் இங்கேயும் வரையணும். ஸோ இதே போல் காட்டரோட டாப்பைவை நான் இங்கேயும் வரைஞ்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவில் ஒரு சின்ன ஸ்லாட் இங்கே ஒரு 3 mm கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து இந்த இடத்துல ஒரு செமி சர்க்கிள் ஆட்டம் தெரியும். ஸோ அதையும் நம்ம வரையணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து லைன் மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதே 7 mm டயாமீட்டர் சர்க்கிளால் அந்த கோடை தொடுறாப்பில் ஒரு செமி சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிருங்க. அதே போல் இந்த சைடும் வரையணும்.
அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் வியூவில் சில லைன்ஸ் வந்து செக்ஷன் பண்ணி காமிக்க போகிறோம். அதனால் டோட்டலாக வந்து ஷாஃப்ட்டை செக்ஷன் பண்ணாமல், ராடை செக்ஷன் பண்ணாமல், ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் மட்டும் செக்ஷன் பண்ணுறதுக்காக சில இரெகுலர் லைன்ஸ் வரைஞ்சிங்க. ஸோ நான் ராடை வந்து இந்த இடத்துல மட்டும் செக்ஷன் பண்ண போகிறேன். அதே போல் இங்கேயும் ஸோ 4 இரெகுலர் லைன்ஸ் வரைஞ்சிங்க. ஸோ இப்போ செக்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிராஃப்டை 45 டிகிரி டில் பண்ணிட்டு செக்ஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ராடை லெஃப்ட் சைடில் உள்ள ராடை செக்ஷன் இந்த டைரெக்ஷனில் பண்ணியிருக்கேன். அதே போல் ரைட் சைடில் ஒரு ராடு இருக்கு இல்லையா, இந்த சைடு, இதை வந்து இந்த டைரெக்ஷனில் செக்ஷன் பண்ணலாம், ஹேட்சிங் பண்ணலாம். அதனால் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ராடு ரைட் சைடில் உள்ள ராடை இந்த டைரெக்ஷனில் செக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவை செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவுக்கு வந்து ஆங்கிளை மாற்றிங்க, ஒரு 30 டிகிரி வச்சிங்க. 30 டிகிரி வச்சுட்டு இந்த டைரெக்ஷன்லேருந்து ஹேட்சிங் பண்ணுங்கள். ஸோ ஸ்லீவை வந்து நம்ம 30 டிகிரியில் நம்ம ஹேட்சிங் பண்ணியாச்சு. தேவையில்லாத சில லைன்ஸ்லாம் வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம், இந்த லைன்லாம் இன்விசிபிளாக போயிடும். ஸோ அன்னெசரி லைன்ஸ்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வரைய போகிறது சைடு வியூ. ஸோ சைடு வியூ வரைகிறப்ப இந்த ராடு வந்து, இந்த ஷாஃப்ட் வந்து ஒரு சர்க்கிளாக தெரியும் இந்த இடத்துல. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சர்க்கிளாக இருந்தீங்க, இங்கேருந்து ரேடியஸ் மெஷர் பண்ணிங்க. அடுத்ததாக ராடோட பிகர் எண்டு, இதுவும் வந்து ஒரு சர்க்கிளாக தெரியும். இதை நீங்கள் மெஷர் பண்ணிங்க. ஸ்லீவ், இதுவும் வந்து இங்கே ஒரு சர்க்கிளாக தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கிட்டு இன்னொன்று சர்க்கிள் வரைஞ்சிங்க. ஸோ அடுத்ததாக நம்ம காட்டர் சைடு வியூவில் வரையணும். அதனால் காட்டர்லேருந்து லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. ஸோ காட்டரோட திக்னஸ் வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 3.75, அதாவது 4 mm வரும். இங்கே வந்து டாட்டட் லைன், எனக்கு ஸ்லீவ் உள்ளார போயிடும், அதனால் இந்த போர்ஷன் மட்டும் டாட்டட் லைனில் போட்டுங்க. இங்கேயும் 3.75 மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக இந்த கார்னர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுலேருந்து இது மட்டும் 2.5 கொடுத்துருக்காங்க. அதை இங்கே மார்க் பண்ணிங்க. 2.5னா அப்ராக்சிமேட்டாக 1 mm. ஸோ இங்கேருந்து 1.25 1.25 அதே போல் மேலே மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு
ராடோட இந்த போர்ஷன் வந்து நீங்கள் நடுவில் உள்ள சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் ஹேட்சிங் பண்ணணும். ஸோ எந்த டைரெக்ஷன்லேருந்து வியூ பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வியூலேருந்து. ஸோ லெஃப்ட் சைடு வியூக்கு என்ன டைரெக்ஷன் ஹேட்சிங் ஆங்கிள் யூஸ் பண்ணிங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம 45 டிகிரி இந்த ஸ்கேலால் வரைஞ்சிருக்கோம், இதே போர்ஷனால் வரைங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் அண்ட் கட்டரோட ஃப்ரண்ட் வியூ வித் டாப் ஹாஃப் செக்ஷன், டாப் வியூ வரைஞ்சிருக்கும், சைடு வரைஞ்சிருக்கும். ஃபைனலாக இதோட அசம்பிள்டு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைஞ்சி அதை ஹேட்சிங்லாம் முடிச்சுட்டு பார்ட் நம்பர் மார்க் பண்ணிட்டு பில் ஆஃப் மெட்டீரியலாக எழுதிருங்க. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm எழுதிருங்க. ஆல் அன்மென்ஷன்டு ஃபில்லட் அண்ட் ரவுண்ட் ரேடியை 3 mm. இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.